ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு நான் இந்த மீறுதலை துணிகரமா செய்தேன். இந்த மீறுதலை செய்யும் பொழுது நான் உண்மையிலே சொல்லுகிறேன், என்னிடத்திலிருந்து பரிசுத்தாவினர் போய்விட்டார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னால் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆலயத்துல போயிருந்து என்னால ஜெபிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு சகோதரி மூலமாக, ஒரு பரிசுத்தவான் மூலமாக நான் ரொம்ப அழுது வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து பரிசுத்தாவை எடுத்து விட்டீரே என்று சொல்லி மிகவும் வேதனையாக இருந்தேன். அப்பொழுது ஒரு ஊழியக்காரரு, அப்புறம் ஒரு ஆன்டி, இவர்கள் 2 மூலமாக என்னை கர்த்தர் அதிகமாக பலப்படுத்தினார். அவர்கள் எனக்காக அதிகமாக ஜெபித்தார்கள். ஜெபிக்க 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 நானும் ரொம்ப மனஸ்தாபப்பட்டேன். அந்த நேரத்தில் தாவீதுராஜா மனஸ்தாபப்பட்டிருக்கிறார் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் ரொம்ப மனஸ்தாபப்பட்டேன். எனக்கு தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தான். மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்றார். நான் அந்த என்ன மீறுதல்ங்கிறத நான் சொல்லுகிறேன். நான் பெரிய பரிசுத்தவாட்டி அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த மீறுதலை நான் செய்தேன். நான் ஒரு துணி கடைக்கு போயிருக்கும் பொழுது